வெல்கம் டு சிஎஸ்கே பிரியாணி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி போன ட்ரிப்பை பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் திருப்பதி போகணுன்னா ஆன்லைனில் 300 டிக்கெட் இருக்குது, அதை புக் பண்ணிடுங்க. அது பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் 24th ஓப்பன் ஆகும். அந்த டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பதி போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை எந்த பிளானும் இல்லை, டைரெக்டாக போகணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்துக்குங்க. நான் புதன்கிழமை ஈவினிங் ட்ரெயினை பிடிச்சி வியாழக்கிழமை காலையில் 4 மணிக்கு போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் எஸ்எஸ்டி டோக்கன் ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து மதியம் 2 மணிக்கு தான் கொடுப்போம்னு சொன்னாங்க. இது வந்து அந்த மதியம் 2 மணி க்யூ. இந்த க்யூவில் நான் ஒரு 4000 ஆளாக நிற்கிறேன். எப்படியோ 4-5 மணிக்கு முதல்ல நான் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய கூட்டம்னு. இது வந்து ஃப்ரீ டிக்கெட்டு, 300 டிக்கெட் மாதிரி தான் இதுவும். இது இல்லைன்னா பொது தரிசனம், அது வந்து 20 மணி நேரம் 24 மணி நேரம் போகும். நீங்கள் மேக்ஸிமம் இந்த டிக்கெட் பிளான் பண்ணிங்கன்னா 2 மணிக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு 10 o'clock அங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா க்யூ 10 o'clock நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படி மேலே திருமலா கிளம்பிட்டோம். திருமலா கிளம்பிட்டு அங்கே போயிட்டு ரூம்ஸ் எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான் மேக்ஸிமம். அது இல்லைன்னா காலையில் 4 மணிக்கு தான் ஸ்லாட் ஓப்பன் ஆகும் ரூம்ஸு. அதனால் இந்த மாதிரி நிறையா phase 1, phase 2, phase 3 நிறைய இடம் இருக்குது. அங்கே லாக்கர்ஸ், ஃப்ரீ லாக்கர்ஸ் இருக்குது. அங்கேயும் ஸ்டே பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஸ்டே தான். இந்த phase 2 வந்து நல்ல 2 and 3 வந்து நல்ல ஸ்பேஸ் நல்லாயிருக்கும், எல்லாம் நீட்டான இடம் தான். அதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த நாள் காலையில் தான் எங்களுக்கு தரிசன டிக்கெட் கொடுத்தாங்க. வியாழக்கிழமை ஈவினிங் 5 o'clock ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அந்த இடத்த என்ட்ரிக்கு வந்துட்டோம். இப்போ டோக்கன் வச்சுக்கிங்கன்னா இந்த இடம் தான் என்ட்ரி, ATGH சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு உள்ளே போனோம். இங்கேயும் க்யூ தான். கரெக்டாக நாங்கள் 12:30 உள்ளே போனோம். பாருங்கள் க்யூ ஆகிடுச்சு, 3:30 ஆகி போச்சு. இன்னும் க்யூ பெருசாக தான் இருக்குது. ஒரு வழியாக ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க ஒரு இடத்துல, லக்கேஜ் எல்லாமே. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு கவுண்ட்ரு phase 4 இடத்துல உங்களுக்கு ரிட்டர்ன் தருவாங்க. ஈவினிங் 7 o'clock தான் தரிசனம் பார்த்தோம். வெளியே வந்துட்டோம். எல்லாம் இந்த ஒரு லட்டுக்காக தான். நீங்கள் திருப்பதி போகிறதா இருந்தால் ப்ரீ பிளான் பண்ணிட்டு போங்க, பார்த்து போங்க.